Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது உங்கள் புத்தக நண்பன் கணேஷ் பிரபு. ஒருவர் அணிந்திருக்கும் ஆடை அவர் சார்ந்த துறையை நமக்கு அடையாளம் காட்டும். வெள்ளை ஆடை என்றால் மருத்துவரையும், கருப்பு ஆடை என்றால் வழக்கறிஞரையும், காவி ஆடை என்றால் ஆன்மீகவாதியையும் நமக்கு அடையாளம் காட்டும். ஆனால் இந்த ஆடைக்குள்ளே இத்தனை பிரம்மாண்டங்களா என்று நம்மை வியக்க வைக்கிறார் இன்றைய நமது படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர், தமிழ்நாடு காவல்துறையின் துணை ஆணையர் திரு டி செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்கள் இருக்கக்கூடிய காவல்துறையில் ஒரு உயரதிகாரியாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் படித்த அந்த வாழ்க்கைக்கும், அதாவது உங்களுடைய துறை சார்ந்த படிப்புக்கும் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இவ்வளவு இலக்கியம் சார்ந்த புத்தகங்களுக்கும் எப்படி ஒரு தொடர்பு வந்தது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு அதாவது சார், படிக்கிற பழக்கம் பற்றி சொன்னோம்னா, நான் வந்து பேசிக்காக ஒரு போத்திரமங்கலம்ங்கிற ஒரு கிராமத்தை சார்ந்த ஆள், கடலூர் மாவட்டம், திட்டக்குடிக்கு பக்கத்தில். இந்த படிக்கிற பழக்கம் எப்படி வந்ததுன்னா, சின்ன வயசுலேயே கிராமத்தில் வந்து இந்த தினமலர் பேப்பர் விற்கும்போது பேப்பர் வந்து 3 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி இருக்கும். அந்த புஸ்தகம், அது கூட ஒரு புத்தகம் இருக்கும், சிறுவர் மலர்னு. அந்த புத்தகத்தை போட்டி போட்டு வாங்கிட்டு வந்து படிப்போம். எங்கள் அண்ணனும் நானும் போட்டி போட்டி வாங்கிட்டு வந்து படிப்போம். அப்படி ஆரம்பித்த பழக்கம். அப்போ என்ன ஆச்சுன்னா, மெல்ல இந்த ராஜேஷ்குமார் நாவல், பட்டுக்கோட்டை பிரபாகர் நாவல், ராஜேந்திரகுமார், புஷ்பா தங்கதுரை, இந்த மாதிரி படிக்க ஆரம்பித்தோம். அப்படி படிக்க ஆரம்பித்து கிராமத்தில் மோட்டார் பம்பு செட்டு எங்களுக்கு உண்டு. அந்த பம்பு செட்டு ஓட்டுறதுக்கு போகணும். அப்போ என்னென்னா, அது வீட்டிலேருந்து அந்த பம்பு செட்டு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் இருக்கும்போது 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஷிஃப்ட்டு கரண்ட்டு நின்று வரும். அந்த டைம்ல முழிச்சுக்கிட்டு இருந்து, கண் விழிச்சுக்கிட்டு இருந்து அதை கவனிச்சு அந்த கெப்பாசிட்டர்னு வச்சிருப்பாங்க சப்போர்ட் பண்றதுக்கு, அதை வச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி விடணும். அப்ப அதை தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி என்ன அந்த வேலைக்கு அனுப்புவாங்க. அப்ப போக ஆரம்பிச்ச பிறகு அந்த மோட்டாரை கரெக்டா விழிச்சுட்டு இருந்து ஆன் பண்ணி விடுமேன்னு படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் பாலகுமாரன் நாவல், தமிழ்வாணன் நாவல், இதெல்லாம் எல்லா நாவலும் படிக்க ஆரம்பிச்சேன். வயலுக்கும் நீர் பாய்ச்சிட்டு அறிவுக்கும் நீர் பாய்ச்சிட்டீங்க அப்படி கூட சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது, ஆவினங்குடியில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே வந்து ஒரு நூலகம் உண்டு. அந்த நூலகத்தில் போய் தமிழ்வாணன் புஸ்தகம் தேடி தேடி கண்டுபிடிச்சு படிப்பேன். இன்னொரு செருப்பு எங்கே, இரும்பு கை, அதாவது மாயாவி, சங்கர்லால் துப்பறிகிறார் அப்படின்ட்டு அதில் போலீஸ் கேரக்டர்லாம் வரும். சங்கர்லால், வகாப் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரிலாம். அதே மாதிரி அந்த இது தமிழ்வாணன் படிக்கும்போது தமிழ்வாணன் ஒன்று எழுதியிருப்பாரு, மணிமொழி என்னை மறந்து விடுன்னு. கிட்டத்தட்ட 600 பக்கத்துக்கு மேலே உள்ள ஒரு நாவல், ஒரு லவ் ஸ்டோரி. பட் 9வது படிக்கும்போது அந்த மாதிரி புத்தகம்லாம் ரொம்ப விரும்பி படிக்க ஆரம்பித்தேன். சங்கர்லால் படிக்க ஆரம்பிச்சதுனால இந்த துறைக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? இல்லை, அப்படின்னு இல்லை. பட் படிக்கிற பழக்கம் இருந்ததால தேர்வு எழுதும்போது இது ஒரு விருப்பமாக கொடுத்து இந்த பணிக்கு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ இலக்கியம் சார்ந்த பல புத்தகங்களை பற்றி எங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்களேன். இலக்கியம் சார்ந்த புத்தகம்னா, நான் இந்த நாவல், இந்த பாக்கெட் நாவல், இந்த மாதிரி இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு எப்படி போனேன்னா, திருச்சியில் பிஷைபர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு இங்கே சம்மர் வெக்கேஷன் வரும்போது அப்போ திட்டக்குடி நூலகத்துக்கு போக ஆரம்பித்தேன். அங்கே போனப்போ சார், நூலகத்தில் வந்து ஒரு சிறப்பான புஸ்தகம் நான் படித்தேன். காரல் மார்க்ஸுங்கிற ஒரு புஸ்தகம் படித்தேன். அந்த புஸ்தகத்தை எழுந்தது வந்து சாமிநாத சர்மா. சாமிநாத சர்மா வந்து தமிழ் உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவி, தமிழ் உலகம் அதிகம் கொண்டாடப்படாத ஒரு மேதை, மிக சிறந்த அறிவுஜீவி. என்னன்னா, அவருடைய புஸ்தகங்கள் எல்லாமே அவர் அந்த காலத்திலே, அவர் வந்து நம்ம காந்தி, பாரதியார் இவங்களுக்கெல்லாம் சமகாலத்தவர். அந்த காலத்திலே இவர் என்ன பண்ணாரு, எல்லா தலைவர்களை பற்றி நூல்கள் தமிழில் வெளியிட்டார். 1937 38 ஹிட்லர், முசோலினி, கமால் அத்துதர்க், நாசர், பி.சி. ராய், எடிசன், டார்வின், நியூட்டன், ஐன்ஸ்டீன், இவங்களை பற்றிலாம் எழுத ஆரம்பித்தார்.
இவருடைய நூல்களோட சிறப்பு என்னன்னா, இவருடைய நூல்கள் கல்கியோட புஸ்தகம் எப்படி வந்து கல்கியோட புத்தகம் படிக்கும்போது அந்த எழுத்து நடை ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். அதே மாதிரி வரலாற்று புத்தகம் படிக்கும்போது வாழ்க்கை வரலாறும் சரி, நம்முடைய மற்ற கிரீஸ் வாழ்ந்த வரலாறுன்னு புத்தகம் எழுதியிருப்பாரு, இந்த மாதிரி சீன வரலாறு பத்தி எழுதியிருப்பாரு. அந்த புத்தகங்களை படிக்கும் போதும் விறுவிறுப்பான நடையில ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும், தகவல் இருக்கும். ஆங்கில புத்தகத்துக்கு நிகரா ஏகப்பட்ட தகவல்களை தன்னுடைய புத்தகத்துல சொல்லியிருப்பாரு. ராஜதந்திர யுத்த கல பிரசங்கங்கள் இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட புத்தகம் எழுதியிருப்பாரு. இவர் வந்து திருவிக்காவுடைய சீடர். இவர் வந்து அந்த திருவிக்காவுடைய தேசபக்தன் பத்திரிகையிலையும் வேலை பார்த்திருக்காரு, சொந்தமா ஜோதின்னு பத்திரிகை நடத்திருக்காரு, குமரி மலர் நடத்திருக்காரு. அத பாரதம் கண்ட வரலாற்று கடிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் எழுதிட்டு இருந்திருக்காரு தன்னுடைய குமரி மலர் வார இதழில். அதை பார்த்துட்டு பாரதியார் வந்து இவருடைய அலுவலகம் தேடி போய் யாரு இந்த வீரன் அப்படி சொல்லிட்டு போய் இவர்கிட்டே கேட்டாராம், யாரு இந்த புஸ்தகத்தை எழுதுற சர்மா? அவருக்கே தெரியல. அவருக்கே தெரியல. இவர் சின்ன உருவத்தை கொண்டு ஒரு மெலிந்த உருவம் கொண்ட நபர். இவருடைய உருவத்தை பார்த்துட்டு இவரா இப்படி எழுதியிருப்பாருன்னு ஆச்சரியப்பட்டு இவருக்கே கேட்டாரா யார் இதை எழுந்தது அப்படி சொல்லிட்டு. அப்படி வந்து தமிழுக்கு வந்து ஏகப்பட்ட நல்ல புத்தகங்களை கொடுத்திருக்கிறார். அது மாதிரி அவருடைய எழுத்து நடைக்கு அவசியம் இப்ப எழுத்தாளர்களும் எல்லாருமே படிச்சு பார்க்க வேண்டிய ஒரு புஸ்தகம் எனது பர்மா வழி நடைப்பயணம்னு. அவரும் சாமிநாத சர்மா அவங்களும் அவங்க மனைவியும் பர்மாவில இருந்து அகதியா திரும்பி வராங்க. நம்மளுடைய அசாம் மேற்கு வங்கம் காடுகள் வழியா வராங்க. வரும்போது அப்ப வந்து அந்த புஸ்தகம் வந்து பர்மாவுடைய அகதிகள் வாழ்க்கை, அங்க இருக்கிற தமிழர்களுடைய பொருளாதார வாழ்க்கை, இந்தியா பர்மா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்ட வாழ்க்கை, இது கூட வந்து அகதியா வரும்போது சாப்பாடு இல்லாம, உணவு இல்லாம, அவங்க தண்ணீர் இல்லாம, அவருடைய சுயசரிதை மாதிரிதான் 2 வரி கதை. தன்னுடைய மனைவியோட நாடு திரும்பி வராரு. ஆனா அதை அவ்வளவு சிறப்பா 260 பக்கத்துக்கு விவரிச்சிருப்பாரு. அந்த எழுத்து நடைனா அந்த புத்தகத்தை பத்தி படிச்சா வளரக்கூடிய எழுத்தாளர்களுக்கு ஆமா மிக எளிமையா இருக்கும். படிக்க 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 அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மிக சிறந்த புத்தகம் அந்த புத்தகம். அவருடைய புத்தகங்கள் இங்க கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா சார்? சர்மா அவருடைய புத்தகங்கள், இதுல உள்ள புத்தகங்களை பத்தி உங்களுக்கு பிடித்த புத்தகத்தை பத்தி ஒன்று சொல்லுங்க. அதான் எனக்கு பிடித்த புத்தகம் காரல் மார்க்ஸ். அந்த புத்தகம் வந்து என்னன்னா, அந்த காரல் மார்க்ஸ் வந்து துன்பப்பட்ட வரலாறு, அந்த அவருடைய மனைவி ஜென்னி தன்னை விட 4 வயது மூத்த, அவங்கள வறுமைப்பட்ட காலகட்டத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த நிலையிலும் எந்த ஒரு பின்னடைவை சந்திச்சாலும் அந்த சமதர்ம கோட்பாடை கைவிடாம அவர் எழுதியிருக்கிறத பார்த்து அந்த சமதர்ம கோட்பாடை கைவிடாம தன்னுடைய கொள்கையில வந்து உறுதிப்பாடோட இருப்பார். அதை பற்றி மிக சிறப்பா நம்முடைய சர்மா அவர்கள் விவரிச்சிருப்பாங்க. இன்னும் இதே மாதிரியான புத்தகங்களை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். பாரதியாரே சுவாமிநாத சர்மா அவர்கள்ட்ட போய் இங்க யாரு சுவாமிநாத சர்மா அப்படின்னு கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்காரு. நீங்களும் போயிட்டு ஒரு லைப்ரரியில போயிட்டு ஒரு பல புத்தகங்களை தேட போய் சுவாமிநாத சர்மா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க இப்போ கொண்டு வந்த புத்தகங்கள்ல சுவாமிநாத சர்மா அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பா, நிச்சயமா பகிர்ந்துக்கலாம். அதுலங்க முக்கியமா இந்த புத்தகம், இதுலதான் பாரத மாதாவின் கடிதங்கள், இந்த கடைசி தலைப்பு இருக்கு பாருங்க, பாரத மாதாவின் கடிதங்கள். இந்த கடிதங்கள் தான், அதாவது பாரத மாதாவின் போர்க்களத்திலிருந்து ஒரு வீரனின் கடிதங்கள் எழுதுறாரு. இவரே எழுதுறாரு? இவரு சாமிநாத சர்மா எழுதுறாரு. சாமிநாத சர்மா யாருக்கு எழுதுற மாதிரி? அது அவருடைய பத்திரிகையில எழுதுறாரு. தேசபக்தனையும் குமரி மலர்லையும் எழுதுறாரு. அதை வந்து படிச்சுட்டு தான் பாரதியார் போய் அந்த கடிதங்களுடைய தொகுப்பு, ஆமா ரொம்ப வீரமா இந்த இதுக்கு வந்து நம்ம அடங்கி போயிடக்கூடாது அப்படின்ட்டு பிரிட்டிஷ் அரசு நேரடியா தாக்க முடியாதுங்கிறதுக்காக பல பண்டைய கால உதாரணங்களை சொல்லி சிவாஜியோட வாழ்க்கை வரலாறு சொல்லி வீர உணர்ச்சி ஊட்டுற மாதிரி எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இந்த நூல்லே நீங்க இப்ப கேட்டதால சொல்றேன், சாமிநாத சர்மா அவருடைய மனைவி இறந்து போயிடுவாங்க. அவருக்கு குழந்தை கிடையாது. அவருக்கு வந்து இருந்த ஒரே ஆறுதல் மனைவி தான். தன்னுடைய மனைவி இறந்து போன பிறகு அவர் வந்து அவருடைய நண்பர் சொக்கலிங்க செட்டியாருக்கு கடிதம் எழுதுவார் பர்மாவில இருந்து. அந்த கடிதங்களுடைய தொகுப்பு ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணம். அதை வந்து அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருப்பாரு, அவள் பிரிவு. அதுவும் இதுல அவள் பிரிவு அதுல வந்து எழுதியிருப்பாரு. இது வந்து பெண்களுமே படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு தமிழ் அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஒரு குடும்ப வாழ்க்கையில
ஒரு மனைவி எப்படி ஒரு கணவனுக்கு அனுசரணையா இருப்பாங்க, அவங்களுடைய வெற்றிக்கு எப்படி உறுதுணையா இருப்பாங்க, அவங்களுடைய இலக்கிய பணிக்கு எவ்வளவு ஒரு உற்ற துணையா இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாட்டினாலுமே ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு எப்படி ஒரு குழந்தை மாதிரியும், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு குழந்தையாகவும் எப்படி பணிபுரிய முடியும். நிறைய ஒரு நல்ல தகவல்களை அதில் அவருக்கே உரிய எழுத்து நடையில ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாரு. அவசியம் படிக்கலாம். நிச்சயமா நிச்சயமா ரொம்ப அற்புதமான நூல் இது. இந்த எத்தனாவது வால்யூம் சார் அது? இது சாமிநாத சர்மா நூல்கள் இப்போ ஒரு பதிப்பகம் 13 வால்யூம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கும்போது 13 தொகுப்புகள் இருந்தது. அதில் 11வது வால்யத்தில் இதை சொல்லியிருக்காங்க. அவர் எழுதின புஸ்தகத்துலங்க முக்கியமான புத்தகங்கள் சர்சிவி ராமன் பத்தி எழுதினது கிடைக்கல. இன்னும் கிரௌஞ்சவதம் அப்படி நிறைய புஸ்தகங்கள் அவர் எழுதின புஸ்தகங்கள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர்கள்லாம் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. அவர் எழுதிய புஸ்தகங்கள் இன்னமே ஒரு சில புத்தகங்கள்லாம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய பேருக்கு தெரியாத இந்த சுவாமிநாத சர்மாவை நீங்க எப்படி அடையாளம் கண்டீங்க? அதுக்கு நூலகம் தான் காரணம். நூலகத்துல தேடி பிடிக்கும் போது, அதாவது எனக்கு வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் மேல மிகுந்த ஈடுபாடு வர ஆரம்பிச்சது. அப்ப படிக்கும்போது இதுக்கு அடுத்ததான் ஒரு புஸ்தகம் படிச்சேன். டாக்டர் அம்பேத்கரை பத்தி வசந்த் மூணுன்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு, தனஞ்சய கீர்னு இன்னொருத்தர் எழுதியிருப்பாரு. 2 புஸ்தகமே லைப்ரரியில படிச்சேன். அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது டாக்டர் அம்பேத்கருக்கும் கார்ல் மார்க்ஸுக்கும் இருக்கிற ஒற்றுமை, எனக்கு தெரிஞ்ச ஒற்றுமை, 2 பேருமே லண்டன்ல படிச்சாங்க. 2 பேருமே லண்டன்ல இருக்கிற இம்பீரியல் லைப்ரரியில விடிய விடிய உட்கார்ந்து மேக்சிமம் புஸ்தகத்தை படிச்சவங்க. இது அங்க இருக்கிற பதிவேடுகள்ல இன்னைக்கு இருக்கு. அங்க இருக்கிற புத்தகங்கள்ல அப்பவே 10 லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருந்ததாகவும், அங்க இருக்கிற புத்தகங்கள்ல 3 லட்சம் புத்தகத்துக்கு மேற்பட்டதை அவங்க குறிப்புதவிக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பதிவு இன்னைக்கே இருக்கு. சோ அதனால இவங்க 2 பேர்த்தையும் படிச்சதும் அந்த வாழ்க்கை வரலாறு படிக்கிற எண்ணம் இன்னும் அதிகமாயிருச்சு. இது நூலகத்துல தான் நான் அந்த பழக்கம் எனக்கு வளர ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்தது ராஜேந்திர பிரசாத் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பாரு, ஆத்மகதா அப்படின்ட்டு, அதாவது என் கதை அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த புஸ்தகம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதாவது நேரு, காந்தி, பட்டேல், திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, நம்ம ராஜேந்திர பிரசாத், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இவங்கெல்லாம் படிக்கும்போது இவங்க வாழ்க்கை வரலாறும் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறும் ஒரே ஒரு சமகாலத்தவை, அதாவது ஒரே ட்ராக்ல பயணம் செய்யற மாதிரி இருக்கும். இவங்க வரலாறு படிச்சா இந்திய வரலாறு தெரிஞ்சிடும். நம்ம இந்திய விடுதலை போராட்டத்தை படிச்ச மாதிரி இருக்கும். இந்திய விடுதலை போராட்டத்துல இவங்க பங்களிப்பு மிகுதியா இருக்கும். அந்த மாதிரி ஒரே பேரலா போயிட்டு இருக்கும் இவங்களுடைய வரலாறு. இப்படி தான் படிக்க ஆரம்பிச்சேன். இதுக்கு அடுத்ததான் வாழ்க்கை வரலாறுல உங்ககிட்ட இன்னொரு புஸ்தகம் சொல்லணும், இந்தியா விடுதலை வெற்றின்னு. இந்த புஸ்தகத்தோட சிறப்பு என்னன்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர் நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர், காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், அல் ஹிலால் அல் பலாக் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் விடுதலைக்காக பத்திரிகை நடத்தினவர். அவர் எழுதியிருப்பாரு, அதாவது 1956, 57 அவருடைய நண்பர் ஹிமாயின் கபீர் அவரை வச்சு இந்த புஸ்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் இவரை தூண்டுறாரு, நீங்க உங்க வாழ்க்கை வரலாற சொல்லுங்களேன், உங்க கதையை சொல்லுங்க, நான் அதை எழுத்து வடிவம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஒவ்வொரு கட்டத்திலையும் காங்கிரஸ் எடுத்த முடிவு, நேரு எடுத்த முடிவு, மகாத்மா காந்தி எடுத்த முடிவு, சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய போராட்டம் குறித்து அவருக்கு இருக்கிற மனக்குமுறல் எல்லாம் எழுதுவாரு. இந்த முடிவை நம்ம சுதந்திர போராட்டத்தை கொஞ்சம் தள்ளி நம்ம சுதந்திரம் வாங்கியிருந்தா பாகிஸ்தான் பிரியாம இருந்திருக்கும், அந்த மாதிரி கருத்து இவருக்கும் உண்டு. அப்ப எழுதிட்டு தான் புஸ்தகத்தை தன்னுடைய 70வது பிறந்த நாள்ல 1958 நவம்பர்ல வெளியிடலாம்னு இருப்பாரு. துரதிருஷ்டவசமா அவர் 1958 பிப்ரவரியிலே காலமாயிருவாரு. அப்ப இந்த புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல என்னன்னா 58 இந்த புஸ்தகம் வெளியிடப்பட்டது. திரும்ப 30 வருஷம் கழிச்சு இவர் என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய புஸ்தகத்திலே ஒரு 30-40 பக்கங்களை வெளியிட மாட்டாரு. அதை ஒரு ரகசிய குறிப்பு மாதிரி நம்மளுடைய கல்கத்தா தேசிய நூலகத்துக்கு அனுப்பிச்சிருவாரு. அனுப்பிட்டு அங்க பாதுகாக்கப்பட்டிருக்கும். இந்த புத்தகம் வெளியிடுறதுக்கு முன்னாலே அவர் முடிவு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு உயில் மாதிரி எழுதி வச்சிருவாரு, என்னுடைய மறைவுக்கு பிறகு 30 ஆண்டுகள் கழித்து தான் அந்த மீதி இருக்கிற அந்த வெளியிடப்படாம இருக்கிற பக்கங்களை வெளியிடணும் அப்படின்ட்டு. என்ன காரணம்னா, நம்ம எழுதுற வார்த்தைகள் சுயசரிதனாலே எப்பவுமே
ஒரு மாதிரி சிலருடைய மனசை காயப்படுத்த நேரிடும். உள்ளது உள்ளபடி எழுத ஆரம்பிச்சோம்னா நிறைய சம்பவங்களை வந்து நம்மளால வெளிப்படையாக சொல்ல முடியாது. அப்படி சொல்லும்போது பலருக்கு சங்கடம் உண்டாகும். அதனால என்னுடைய இறப்புக்கு பிறகு 30 வருஷம் கழிச்சு தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிசமான பக்கங்கள், ஒரு 40 பக்கங்களை வந்து நம்முடைய கல்கத்தா தேசிய நூலகத்திற்கும் ஒரு காப்பி அங்க, ஒரு காப்பி வந்து நம்ம டெல்லி வந்து சுவடிகள் பாதுகாப்பு மையம் அதுக்கு அனுப்பிச்சிருவாரு, ஆர்கிவஸ் அங்க அனுப்பிச்சிருவாரு. அங்க அனுப்பிட்டு அதுக்கப்புறம் 88 தான் அவர் 1958 இறந்த பிறகு 1988 ஓரியன்ட் லாங்மேன் வந்து பதிப்புரிமை பெற்று அதை வந்து ஆமா முழுமைப்படுத்தப்பட்ட முழு பக்கமும் அடங்கிய பதிப்பு வந்துருச்சு. அது இப்போ தமிழ்லையும் வந்து நல்ல ஒரு தரமான புஸ்தகம். இப்போ இது வந்து தமிழ்லையும் வந்துருச்சு, அவசியம் படிக்கலாம். அதுவும் அந்த இந்திய வரலாறை தெரிஞ்சுக்கணுங்கிற வரலாற்று மாணவர்களுக்கும் சுதந்திர போராட்டத்தில் தலைவர்களுக்கிடையே இருந்த ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு மன குமுறல்கள், ஒரு தலைவர் இப்படி எடுக்கலாம், ஒரு தலைவர் இப்படி மாற்றி எடுத்திருக்கலாமா, எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிற ஒரு நல்ல புத்தகம், நல்ல தமிழாக்கமும் கூட. நிச்சயமா சார், இந்த விடுதலை வெற்றி புத்தகம் நிச்சயமா ஒரு அற்புதமான புத்தகம். உங்களுக்கு சங்க கால இலக்கிய புத்தகங்கள் நீங்க படிச்சிருக்கீங்களா சார்? நிறைய படிச்சிருக்கேன். என்னென்ன மாதிரியான புத்தகங்கள்? அதாவது நம்ம சங்க இலக்கியம்ங்கிறது ஒரு மெச்சத்தகுந்த ஒரு படைப்பு. அது வந்து எழுத்து நடை கடினமா இருக்குமாங்க. நம்ம எல்லாம் வந்து தமிழ் வந்து செம்மொழியா அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பெருமைப்படுறோம். தமிழ் வந்து தொன்மை வாழ்ந்த மொழி, இலக்கிய வளம் வாய்ந்த மொழி, இலக்கணம் வந்து உலகத்திற்கே வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியம், அகத்தியம் அப்படிங்கிற இலக்கணத்தை கொடுத்த மொழின்னு பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனா நம்ம சங்க இலக்கியத்தை வந்து நம்ம தமிழ் மக்களே ஒன்றும் பெருசா கொண்டாட மாதிரி தெரியல. நம்ம கடினமா இருந்தனால கொண்டாட மாட்டாங்களா? கடினமானதுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது, அது எழுத்து நடை கடினமானது தான். ஆனா அதுல வந்து இருக்கிற கருத்து இருக்க அத மாதிரி இனிமையான கருத்து இருக்க முடியாதுங்க. புறநானூறு புத்தகத்துல 183வது ஒரு பாட்டு இருக்கும். என்ன பாட்டு? அதாவது கல்வியோட சிறப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. உற்றுழி உதவியும் உருபொருள் தந்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே, பிறப்போடன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் நிலை தெரியும், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்று எண்ணாது அவருள் அறிவுடையானாறு அரசும் செல்லும், வேற்றுமை திரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உற்றுழி உதவியும் ஒரு பொருள் தந்தும். உற்றுழி தன்னுடைய ஆசானுக்கு, தன்னுடைய ஆசிரியருக்கு எந்த ஒரு அவருடைய நெருக்கடி நேரத்துல எந்த ஒரு உதவியை செஞ்சாலும், எந்த ஒரு உதவியை நம்மளால செய்ய முடியாத உதவியை கூட எப்படியாவது முயற்சி எடுத்து செஞ்சு ஒரு பொருள் தந்தும், நம்மளுடைய மிகுதியான பொருள் கொடுத்தும், கையிலே கடைசி பொருளை கூட ஒரு விலையா கொடுத்தும், பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. ஆசிரியர் மேல அமர்ந்திருக்க அவருக்கு பின்னாடி, அதாவது கீழ் நம்ம கை கட்டி கீழே தவநிலை கலையாம கற்றல் நன்றே. ஏன்னா அப்படி கத்துக்கிட்டா, அதாவது பிறப்போடு அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் நிலை தெரியும். பிள்ளைகள் இருந்தாலும் தாய்ப்பாசங்கிறது ஒன்றுதான், அதுல எந்த ஒரு திரிபும் இருக்க முடியாது. ஆனா தன்னுடைய ஒரு பையன், ஒரு குழந்தை கற்றவன், பேரறிஞன், இவன் வந்து மெத்த படித்தவன், விஷய ஞானம் மிக்கவன் அப்படின்னா அந்த தாய்க்கு தன்னை அறியாமலே அவன் மேலதான் பாசம் அதிகமா போடுவான். தாய்ப்பாலே திரியிற விட கல்வி. பிறப்போடன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் நிலை தெரியும். என்னன்னாங்க, ஒரு அரசாங்கம் இருக்கு, அரசாங்கம் ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கும் போது வயசை பார்த்து வீட்டுல மூத்தவரு, இவர் பெரியவரு, இவருக்கு வேலை கொடுப்போம் அப்படியே கொடுக்குறாங்க? கிடையாது. யாரு திறமை மிக்கவர்கள், யாரு அறிவு மிக்கவர்கள், யாரு தகுதி மிக்கவர்கள், யாரு இந்த போட்டியை எதிர்கொள்ள திறன் பெற்றவர்கள், அவர்களுக்கு தானே அரசாங்கம் வேலை கொடுக்குது. அதனால வந்து ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்று எண்ணாது அவர்கள் அறிவுடையானாரு அரசும் செல்லும். அரசாங்கம் எப்பவுமே வேலைக்கு ஆள் எடுக்கும் போது வயசை பார்த்து ஆளை தேர்வு செய்ய மாட்டாங்க. இப்ப இது தன்னுடைய மூத்தவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. யாரு திறமை மிக்கங்க, யாரு அறிவு மிக்கவர்கள், யாரு அந்த போட்டியை எதிர்கொள்ளும் ஆற்றல் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு எடுத்துக்குவாங்க. அதாவது அடுத்த வரி இருக்கு பாருங்க, வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. அதான் வந்து ஒரு சிறப்பம்சம் அந்த பாடல்ல. அதாவது நம்ம பிராமணா,
சத்திரியா, வைசியா, சூத்ரா அப்படின்னு 4 வகை வர்ணம் இருந்தாலும் ஒரு சூத்திரன், ஒரு கீழ்சாதி, ஒரு புறக்கணிக்கப்பட்டவர்கள் சொல்லப்படுற ஒரு சாதி ஒருத்தர் படிச்சுட்டா மேல் சாதி என்று சொல்லப்படுகிற பிராமணா எந்த இனமா இருந்தாலும் சரி, அந்த படித்தவனுக்கு கீழே அவனுக்கு கை கட்டி சேவகம் செஞ்சாகணும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. அதுக்காகவாது படிங்க, அதுக்காகவாது படி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு கல்வியோட முக்கியத்துவத்தை 2500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இத சொன்னது ஒரு நீதிமானோ, ஒரு புலவனோ, ஒரு எழுத்தாளரோ, ஒரு படைப்பாளனோ கிடையாது. இத சொன்னது ஒரு அரசன், ஒரு மன்னன். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் தன் நாட்டு தன் மக்களை படிக்க சொல்லி வலியுறுத்துகிறார். கல்வியோட முக்கியத்துவம் எப்படிடா அப்படின்ட்டு. அதனால ஒரு குடி பிறந்த பல்லோரிலும் மூத்தோன் வருகை என்று எண்ணாது அவருள் அறிவுடையானார் அரசும் செல்லும். நான் மன்னனா இருந்தாலும் நான் வேலைக்கு ஆள் எடுக்கும் போது வயசை பார்த்து எடுக்க மாட்டேன், அறிவை பார்த்து தான் எடுப்பேன். அதனால நீ அறிவை வளர்த்துக்கோ அப்படின்ற படி அப்படிங்கிறாரு. இந்த கருத்துக்கள்லாம் புறநானூறுல தான் சொல்லியிருக்காங்க, புறநானூறுல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம புறநானூறு ஒரு கடினமான புஸ்தகம், கடினமான எழுத்து நிலையினாலும் கண்டிப்பா இதை படிச்சா பொருள் கொள்ளக்கூடியதா தான் இருக்கும். ஸோ ரொம்ப எளிமையான ஒரு பொருளை அது கொடுத்துருக்கு. ஆனால் படிக்கும்போது கடினமாக இருக்கு இல்லையா? ஒரு மாத்திரையை சாப்பிடும்போது எவ்வளவு கடினமோ அந்த மாதிரியான கடினம் இருக்கிறது. இதே போல இன்னொரு புறநானூறுல இருந்து வேற ஒரு சங்க இலக்கியங்களையும் புறநானூறு வேற சில கருத்து இருக்குங்க. அதாவது அந்த கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புமாங்கல்ல. நம்ம இதுல உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு புஸ்தகம் சொல்றேன். அந்த புஸ்தகம் இருக்கு பாருங்க, அற இலக்கிய களஞ்சியம். இது ஒரு அருமையான படைப்பு. இது ஒரு அருமையான படைப்பு. தமிழ்ல இருக்கிற அனைத்து அற இலக்கியங்களும் நம்ம 11 கீழ்கணக்குன்னு ஒண்ணு உண்டு. சங்க இலக்கியத்தை மேல் கணக்கு கீழ்கணக்குன்னு பிரிச்சிருப்பாங்க. 11 மேல் கணக்கு, 11 கீழ்கணக்கு. மேல் கணக்குனா 10 பாட்டு 8 தொகை. கீழ்கணக்கு 4 அடி, நானார், பைந்தினை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை சொல் காஞ்சியுடன் இயலாது என்பனவே கைநிலைய வாங்கி கணக்கு இல்லையா? அந்த 18 நூல்கள், அந்த 18 நூல்களோட கருத்து மட்டும் இல்லாம அயல் மொழியிலிருந்து, இந்தியில சமஸ்கிருதத்துல இருக்கிறது நல்ல கருத்துக்கள், உலக நீதி நெறி விளக்கம், உலக நீதி, இது மாதிரி பஞ்சதந்திர கதைகள், இதுல எல்லா கருத்தையும் தொகுத்து இப்ப கல்வினா கல்வியியல் அப்படின்னா கல்வியை பத்தி இந்த புஸ்தகங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா புத்தகமும் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு புத்தகத்தை பத்தி மட்டும் இல்ல. நட்பு திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு, சிறுபுஞ்சமலம் என்ன சொல்லியிருக்கு, ஆசார கோவை என்ன சொல்லியிருக்குன்னு அதுல ஒன்னு சொல்லியிருப்பாரு. இந்த கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புமாங்களே, அதை சொல்லியிருப்பாரு. பழமொழி 400 ஒரு புத்தகம், அது இதுல வரும். அதுல அந்த புஸ்தகத்தை எழுந்தது முன்றுரையனார். அந்த புத்தகத்துல ஒரு கருத்து இருக்கும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடும் வேற்று நாடு ஆகா தமவே ஆம், ஆகையால் ஆற்று உணா வேண்டுவது இல். என்ன அர்த்தம்னா, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், மெத்த படித்தவர்கள், பல நூல்களை கற்றவர்கள், அவங்க கல்வி வளம் பெற்றவர்கள், பல நூல்களை கற்ற அறிவுடையவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அந்த கற்றறிந்தவர்கள் 4 பக்கமும் அந்த உலகத்துல பிரபஞ்சத்துல செல்லாத நாடு இல்லை. எல்லா இடத்துக்கும் அவங்களால போக முடியும்டா, எளிமையா போக முடியும், போயிட்டு வர முடியும். அப்படி போனாலும் அந்நாடு வேற்று நாடு ஆகா. அவங்க எந்த ஊருக்கு போனாலும், எந்த மொழி பேசுற நாட்டுக்கு போனாலும், எந்த கலாச்சாரம் கடைபிடிக்கிற நாட்டுக்கு போனாலும் அந்த நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம். படிச்சவங்களுக்கு எல்லா நாடும் தமவே ஆம். ஆகையால் ஆற்று உணா வேண்டுவது இல். அதனால கட்டி சோறு கட்டி எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த கல்விய நூல்களை மட்டும் நீ படிச்சுட்டினா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எல்லா நாடும் தம் நாடாயே ஆகும். பூங்குன்றன் சொல்லியிருப்பாரு, கணியன் பூங்குன்றன், யாதும் ஊரே யாவரும் கேளிருந்து. அதே மாதிரி எல்லா நாடும் தம் நாட்டுசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடும் வேற்று நாடு ஆகா தமவே ஆம், ஆகையால் ஆற்று உணா வேண்டுவது இல். அற்புதம்.
பழமொழி 400ல சொல்லியிருக்காங்க. அந்த அற இலக்கிய கலைஞங்க காப்பா அரவாணன் எழுதின புஸ்தகம் மிகப்பெரிய ஒரு லெபோரியஸ் ஒர்க்குங்க. தமிழ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒர்க்கு, கிட்டத்தட்ட 1000 பக்கத்துல எழுதியிருக்காரு. எல்லா நூல்களையும் எல்லா அற இலக்கியங்களையும் நீதிநெறி இலக்கியங்களையும் தொகுத்து அதை தலைப்பு வாரியா எளிமைப்படுத்தி அமைச்சியல், அரசியல், நட்பு, தோழமை எல்லாத்தையும் வகைப்படுத்தி தோல்வி எல்லாத்தையும் அந்தந்த தலைப்பு வாரியா பிரித்து அதை தொகுத்திருப்பார். ஒரு மிக அற்புதமான படைப்பு அது. இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி ரொம்பவுமே அற்புதமா இருந்தது, பிரம்மாண்டமா இருந்தது. கம்பீரமான காக்கி உடைக்குள்ளே இத்தனை பிரமிப்பான புத்தக சுரங்கங்களா என்று நம்மை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறார் திரு டி செந்தில்குமார் அவர்கள். அவர்கள் காட்டிய ஒவ்வொரு புத்தகங்களும் இதுவரை நாம் கண்டிராத பல அற்புதமான பொக்கிஷங்கள். இந்த பொக்கிஷங்கள் இந்த வாரத்தோடு நிறைவு பெறவில்லை, மீண்டும் அடுத்த வாரம் தொடரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புத்தக நண்பன் கணேஷ் பிரபு. நன்றி, காத்திருங்கள்.